இந்த மாரி வீடு இந்த விலையில திரும்பி சேல்ஸுக்கு வருமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா, அஃபோர்டபிள் பிரைஸ்ல லோ பட்ஜெட்ல இந்த அளவுக்கு ஒரு வீட்ட ரெடி பண்ண முடியுமான்னு இவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். வெறும் 1 1/2 சென்ட் இடங்க. அதுல நமக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பிஹெச்கே வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளா ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்ச மாரி பார்த்தீங்கன்னா, அழகான இன்டீரியர் ஒர்க்கோட வீட்ட ஃபினிஷிங் பண்ணது இன்னமும் சூப்பரா இருக்கு. சின்ன சின்ன விஷயம்லாம் ஒண்ணு ஒண்ணு ரொம்ப ரொம்ப அழகழகா பண்ணி, வீட்டவே ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னங்க, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 16 அடி ரோடு பேஸவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 1 1/2 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரௌன் அண்ட் லைட் எல்லோ அண்ட் கிரே. லைட் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டைபிலேஷன் கொடுத்து அதில் நமக்கு சின்ன சின்ன நிறைய ஸ்பாட் லைட் நிறைய ஃபிட் பண்ணி எலிவேஷன் நமக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டோட சின்னதாக அமைஞ்சிக்கிற கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் அதுக்கு பார்த்தீங்கன்னா மேட் மிஷினில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் நிலவுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு சிட்டர் ஏரியா கொடுத்து அதில் நமக்கு கிரானைட்ல சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 17க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் அதுக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் நம்மளுக்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சேப் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சேப் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி சிவில் ஒர்க்கில் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு நம்மளுக்கு சூப்பராக ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி அதில் 2 ஸ்பாட்டோட கீழே எல்லாமே ட்ராஸ் கூட உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னர் நம்மளுக்கு இந்த இடத்துல வீட்டோட பூஜை ரூம் ரொம்ப அழகாக நம்மளுக்கு நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4க்கு 8 அடி ரெடி பண்ணியிருக்காங்க. கிரானைட்டில் நம்மளுக்கு ஒரு கவுண்டர் டாப் கொடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக நம்மளுக்கு நீட்டான டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷாக டைல்ஸ் பண்ணி டபுள் சைட் டோர் வச்சுமே நம்மளுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிக்கிற அக்னிமூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன். கிச்சன் நம்மளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 8க்கு 8 அடின்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா பால் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது போக கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேசிட் ஆர்சிசி லேப் யூனிட் மசாலா டேபிள்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க கிச்சனுக்கு வெளியே அப்படி நம்ம யூட்டர்ன் பண்ணி வீட்டோட பேக் அண்ட் சைட் என்னக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கேஜ் சைடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல யூபிஎஸ் கனெக்ஷன் வச்சுக்கலாம். அப்படி நம்ம மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஆப்போசிட்ல போனோம்னா வீட்டோட பேக் அண்ட் சைட் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டில் இருந்து வீட்டோட பேக் அண்ட் சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டோர் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஜலமுறையில் போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் ஃபிட் பண்ணி ஒன் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்ல க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் மிக்ஸ்டா கிளாசி மிக்ஸ்டா டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு போர்வெல் ஷால்ட்ரோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக டேப் லைன் கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் 2 பெட்ரூம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் டேக்கர் சரியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர் சரியாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டான கிரானைட்ல சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டேக்கேஜ் பக்கத்துலேயே லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்டிஎல் கூட நமக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீட்டோட சின்னதாக அமைஞ்சிக்கிற மினி ஹால் கொடுத்துருக்காங்க. அளவு 10க்கு 8.
அப்படியே நம்ம ரைட்டா திரும்பி வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் டிசைனில் வந்து சூப்பராக வந்து வாலில் பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணி 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த விண்டோஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அதுக்கு முன்னாடி அட்டாச் பாத்ரூமுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அளவு 3:8. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் தானே எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசிக் ஃபினிஷ்ல மேட் ஃபினிஷ்ல நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்ல போய் வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வால்ல மட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிராஸ் ஆப்போசிட் வால்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் வால்ல பார்த்தீங்கன்னா இங்கே மல்டி கலர்ஸில் நம்மளுக்கு வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 3:8. இதிலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இதை பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தேவையான எல்லா சயின்டிஃபிக் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த பெட்ரூம்லேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு லேடர் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சின்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி காய போகிறதுக்காக லேங்கர், துணி தைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸைட்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாடு ரோட்டில் மத்தம்பாளையத்துலேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா அக்ஸாம் ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 38 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டுக்கு வந்து மேலே பார்த்தவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கார்னியர் காலேஜ் கூட நமக்கு இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் லொக்கேட்டாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஸ்கூல் பஸ்லாம் வருதுங்க. வேறு என்னங்க வேணும் இந்த வீட்டுக்கு. இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.